தொழில்நுட்பத்தில் உலகின் முன்னோடியாக இருக்கும் சீன நாட்டில் கல்வி நிறுவனங்களும் மாணவர்களும் ஏன் சீன கல்வித்துறையே ஒரு கணித ஆசிரியரை தலையில் வைத்து கொண்டாடுகிறது. 2 முறை சீனாவில் சிறந்த வெளிநாட்டு ஆசிரியருக்கான விருது பெற்ற அவர் ஒரு இந்தியர் என்றால் நம்ப முடிகிறதா? அதுவும் தமிழ்நாட்டின் ஈரோட்டைச் சேர்ந்தவர் அவர் என்பது கூடுதல் பெருமை. ஆம், சீனாவின் கணித ஆசான் ஐசக் தேவகுமாரை பற்றி விவரிக்கிறது இன்றைய கதைகளின் கதை. ஈரோட்டில் பள்ளி ஆசிரியர் ஐசக் மற்றும் சரோஜா தம்பதியினருக்கு பிறந்த 6 குழந்தைகளில் 5வது மகனாக பிறந்தவர் ஐசக் தேவகுமார். இவர் தனது ஆரம்ப கல்வியை வீட்டின் அருகில் இருந்த ஈரோடு நகராட்சி துவக்க பள்ளியில் பயின்று வந்தார். 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஒருமுறை ஆசிரியர் கணித பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஆசிரியர் கற்பித்த கணக்குகளுக்கெல்லாம் மனக்கணக்கில் விடையளித்த ஐசக் தேவகுமாரிடம் இருந்த கணிதத்திறன் அன்று வெளிப்பட்டது. மகனின் ஆற்றலை கண்ட அவருடைய தந்தை ஐசக் தேவகுமாரை தான் பணியாற்றிய ஈரோடு CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்து தன்னுடைய கண்காணிப்பிலேயே சிறந்த பயிற்சியை வழங்க முடிவு செய்தார். தேவகுமாரின் கணித ஆற்றலை அன்றே கணித்த அவருடைய தந்தை ஐசக் தொலைநோக்கு பார்வையோடு ஆங்கில அறிவையும் சேர்த்தே புகட்டினார். ஐசக் தேவகுமார் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது அவருடைய கணித ஆசிரியை அருள்மணி மீச்சிறு பொதுமடங்கு மீப்பெரு பொது வகுத்தி குறித்து பாடம் நடத்தினார். அது குறித்து மாணவர்களிடம் அவர் வினா எழுப்பிய போது விடைகளை சிறு சிறு கற்கள் கொண்டு செய்முறையாக செய்து காட்டி அசத்தினார். அப்போதே அந்த ஆசிரியைக்கு ஐசக் தேவகுமாரின் கணித ஆற்றல் அவரை உரிய இடத்திற்கு கொண்டு செல்லும் என தோன்றியது. அதேபோல் அவர் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது கணித ஆசிரியர் குணசேகரன் என்பவர் எண்கணித பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அவற்றிற்கான விடைகளை ஐசக் தேவகுமார் வழங்கிய வேகத்தைக் கண்டு அதிசயித்து போனார் குணசேகரன். மேலும் தான் ஈரோடு காமராஜ் நகரவை மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது தனது வேதியியல் ஆசிரியர் சோமசுந்தரம் மற்றும் தனிப்பயிற்சி ஆசிரியர் கந்தசாமி பாடங்களை நடத்தும் போது வேதியியல் கணித கணக்கீடுகளை கால்குலேட்டர் உதவியில்லாமலேயே மிக விரைவாக கணக்கீடு செய்து ஆசிரியர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இப்படி தான் பயிலும் கல்விக்கூடங்களில் எல்லாம் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் தன் திறமை மூலம் ஈர்த்தார் ஐசக் தேவகுமார். ஆசிரியரான தனது தந்தை ஐசக் தன்னிடம் பயிலும் மாணவர்களிடம் அக்கறையும் எல்லோருக்கும் மனமு வந்து உதவும் மனித அபிமானமும் கொண்டவர். அவரது மகன் ஐசக் தேவகுமாருக்கு தந்தையின் சேவை மனப்பான்மையும் மாணவர்கள் மீதான அக்கறையும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதே தனது தந்தையைப் போல சிறந்த ஆசிரியராக உருவாகி கல்வி சேவையும் சமூக சேவையும் செய்வதென்று உறுதி கொண்டார். கணிதத்தில் மிகச்சிறந்த மாணவனாக விளங்கிய அவர் மற்ற பாடங்களையும் மிகுந்த அக்கறையுடன் கற்றறிந்தார். தமிழ் வழி கல்வி பயின்றாலும் தனது தந்தை வழங்கிய பயிற்சியால் ஆங்கிலத்திலும் புலமை மிகுந்து காணப்பட்டார். பள்ளி காலத்திலேயே சக மாணவர்களுக்கு கணக்கு பாடத்தை எளிமையாக கற்றுக் கொடுப்பதில் கைதேர்ந்தவரான அவருக்குள் இயல்பாகவே ஒரு ஆசிரியரின் பக்குவம் நிறைந்திருந்தது. 1992ஆம் ஆண்டு ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் இளநிலை கணித பாடப்பிரிவில் சேர்ந்தார். ஐசக் தேவகுமார் கல்லூரி படிப்பினை மிக கவனமாகவும் ஆழமாகவும் பயின்று வந்தார். கல்லூரியில் பயிலும் போதே பன்முக திறமைகளையும் வளர்த்து கொண்டார். கணிதத்தில் தனக்கு எந்த அளவிற்கு ஆர்வமும் திறமையும் இருந்ததோ அதே அளவிற்கு இசையிலும் அவருக்கு திறமை இருந்தது. பாடல், நடனம், பலக்குரல் என பல்வேறு திறமைகளையும் வளர்த்து கொண்ட ஐசக் தேவகுமார் பல இசை நிகழ்ச்சிகளில் பாடல்களை பாடி வந்தார். கணிதமும் இசையும் தனக்கு 2 கண்கள் போன்றது என்பதை ஐசக் தேவகுமார் உணர்ந்த தருணம் அது. இளநிலை கணிதம் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது ஒருமுறை கணித பேராசிரியர் அகஸ்டின் நடத்திய கால்குலஸ் வகுப்பை கவனித்துக் கொண்டிருந்தார் ஐசக் தேவகுமார். அப்போது பேராசிரியர் ஒரு கணக்கிற்கு தீர்வை 10 படிகளில் செய்து காண்பித்துக் கொண்டிருந்தார். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஐசக் தேவகுமார் வகுப்பு முடிந்ததும் பேராசிரியர் அகஸ்டினை அணுகி எளிதில் தீர்வுக்கான சில சுருக்கு வழிகளை பணிவுடன் தெரிவித்தார். ஐசக் தேவகுமாரின் கணித திறமையை கண்டு வெகுவாக பாராட்டிய பேராசிரியர் இந்திய கணிதவியலாளரும் வேத கணித அறிஞருமான சுவாமி ஜகத்குரு ஸ்ரீ பாரதி கிருஷ்ணா தீர்த்தாஜி அவர்கள் எழுதிய வேத கணித புத்தகத்தை படிக்க அறிவுறுத்தினார். உடனடியாக ஈரோடு மாவட்ட மைய நூலகத்தின் வாசகர் சங்கத்தின் தலைவராக இருந்த கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கமலக்கண்ணனை சந்தித்து
தனக்கு அந்த வேத கணித புத்தகத்தை பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொண்டார். ஐசக் தேவகுமாரின் கணித ஆர்வத்தினை புரிந்து கொண்ட கமலக்கண்ணன் ஈரோடு மாவட்ட மைய நூலகத்தில் அவரை உறுப்பினராக சேர்த்துவிட்டு வேத கணித புத்தகம் மட்டுமல்லாமல் பிற நூல்களையும் எடுத்து படிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் வழியாக சுவாமி ஜகத்குரு ஸ்ரீ பாரதி கிருஷ்ணா தீர்த்தாஜியின் வேத கணித புத்தகத்தை எடுத்து வந்து அதனை முழுமையாக படித்து முடித்தார் ஐசக் தேவகுமார். அத்தோடு நில்லாமல் பிற கணித ஆங்கில நூல்களையும் எடுத்து வந்து ஈரோடு வ.உ.சி. மைதானத்தில் அமைதியான சூழலில் அமர்ந்து படிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டார். இதன் மூலம் வேத கணிதத்தில் உள்ள 16 சூத்திரங்களையும் 13 உபசூத்திரங்களையும் முழுமையாக கற்றுத் தெரிந்த ஐசக் தேவகுமார் தான் பயின்ற கல்லூரி கணக்குகளில் வேத கணித முறையினை பயன்படுத்தி கணக்குகளுக்கு மிக எளிமையாக விடை காணும் யுக்தியில் கை தேர்ந்தார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் ஐசக் தேவகுமார். இளம் வயதிலேயே ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தின் சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பலருக்கும் உதவிகளை செய்து வந்தார். முதியோர் இல்லம், ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இல்லம் மற்றும் மருத்துவமனைகளுக்கு தானாகவே நேரடியாக சென்று தன்னாலான உதவிகளை செய்து வந்தார். தனது தந்தை ஐசக் போல சேவை செய்ய சிறுவயதில் உறுதியேற்ற அவர் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் அவரது தந்தை பெயரில் ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அதன் மூலம் சேவைகளை விரிவுபடுத்தினார். இன்றளவும் ஐசக் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஐடிகே எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மூலம் பல நூறு ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இது தவிர ஒரு டியூஷன் சென்டரையும் நடத்தி வந்தார். அங்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கணிதம் மட்டுமின்றி பல்வேறு பயிற்சிகளையும் அளித்து வந்தார். அப்போது தனது டியூஷன் சென்டரில் சித்தார்த்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி நிர்வாக அதிகாரியின் மகன் பயின்று வந்தார். தனது மகன் கணிதத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்ததைக் கண்ட அப்பள்ளியின் நிர்வாக அதிகாரி ஜெயபாரதி தன் மகனை அழைத்து அவருக்கு கணக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் யார் என்று விசாரித்துள்ளார். ஐசக் தேவகுமாரை பற்றி கேள்விப்பட்ட ஜெயபாரதி அவரை சந்திக்க அழைப்பு விடுத்ததோடு கல்லூரி படிப்பை முடித்தவுடன் தனது பள்ளியில் கணித ஆசிரியராக இணையும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி இளநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்த பின் ஆசிரியர் பணியை தொடங்கினார் ஐசக் தேவகுமார். அவரிடம் கற்ற மாணவர்கள் எல்லாம் கணக்கை எளிதாக கற்றுக்கொண்டதோடு நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்வாகினர். 2 ஆண்டுகள் சித்தார்த்தா பள்ளியில் சிறந்த கணித ஆசிரியராக வலம் வந்த ஐசக் தேவகுமார் கணிதத்தில் முதுகலை பட்டப்படிப்பை தொடர விரும்பினார். இதனை நிர்வாக அதிகாரி ஜெயபாரதியிடம் தெரிவிக்க அவர் ஐசக் தேவகுமாரை அப்பள்ளியின் தலைவர் டாக்டர் ஜீவானந்தத்தையும் தாளாளர் இன்ஜினியர் மனோகரனையும் சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி ஐசக் தேவகுமார் அவர்கள் இருவரையும் சந்தித்தார். அவர்களிடம் தான் முதுகலை பட்டப்படிப்பினை கல்லூரியில் தொடரப்போவதாகவும் அதற்கு பள்ளி நிர்வாகம் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். இதனை கேட்ட டாக்டர் ஜீவானந்தமும் தாளாளர் மனோகரனும் ஐசக் தேவகுமாரிடம் தனது பள்ளியில் ஆசிரியர் பணி செய்து கொண்டே முதுகலை பட்ட வகுப்பினை தொலைதூர கல்வி வாயிலாக பயிலும்படி கேட்டுக்கொண்டார். தனது ஆசிரியர் பணி மீதும் தன் மீது பள்ளி நிர்வாகம் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஐசக் தேவகுமார். மேலும் தான் கல்லூரியில் சேர்ந்து முழுநேர மாணவனாக பயிலும் அனுபவத்தை பெற வேண்டும் எனவும் விருப்பம் தெரிவித்தார். இதற்கு சம்மதம் தெரிவித்த பள்ளி நிர்வாகத்தினர் ஐசக் தேவகுமாரிடம் மேலும் ஒரு வேண்டுகோளை வைத்தனர். முதுகலை பட்ட வகுப்பினை கல்லூரியில் சென்று படித்தாலும் தனது பள்ளியில் பகுதி நேர ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். இதற்கு சம்மதம் தெரிவித்துக் கொண்டு ஐசக் தேவகுமார் 1997ஆம் ஆண்டு ஈரோடு தன்னாட்சி கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு முதுகலை கணித பாடப்பிரிவில் சேர்ந்தார். கல்லூரி நேரம் முடிந்த பிறகு தினமும் மாலை வேளையில் சித்தார்த்த பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு சிறப்பு தனி வகுப்புகள் நடத்தினார். கல்லூரியில் சேர்ந்த நாள் முதலே ஐசக் தேவகுமார் முதுகலை கணித பாடத்தில் தனது ஆற்றலினையும் ஆங்கில அறிவினையும் பயன்படுத்தி சிறப்பாக பயின்றார். கடினமான கணித புதிர்களுக்கு விடை காண்பதையே தனது பொழுதுபோக்காக கொண்ட அவர் வார இறுதி நாட்களில் கணித பேராசிரியர் செந்தில்நாதன் வீட்டுக்கு சென்று கணக்குகளை கற்பிக்கும் பல புதிய யுக்திகளை பற்றி கலந்து ஆலோசிக்க தொடங்கினார். ஐசக் தேவகுமாரின் கணித ஆற்றலையும் கணிதத்தை போதிக்கும் திறமையையும் நன்கு அறிந்திருந்த கல்லூரியின் கணித பேராசிரியர் எம். சந்திரசேகரன்
தேவகுமாரின் முதுகலை பட்டப்படிப்பின் கிராஃப் தியரி என்ற பாடத்தின் ஆராய்ச்சி ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கும் நாளை ஒரு விழாவாக நடத்தி அனைத்து கணிதத்துறை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் முன்னிலையில் விவரித்து சமர்ப்பிக்கும்படி செய்து ஐசக் தேவகுமாரின் திறமையையும் புகழையும் கல்லூரி எங்கும் பரப்பினார். இதன் மூலம் ஈரோடு கலைக்கல்லூரியில் வேறு எந்த மாணவருக்கும் கிடைக்காத தனி சிறப்பு தேவகுமாருக்கு கிடைத்தது. முதுகலை பட்டம் பெற்ற பிறகு பல கல்லூரிகளுக்கு சென்று கணிதம் மற்றும் பிளேஸ்மெண்ட் ட்ரெய்னிங் எனப்படும் வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்தார். நாளுக்கு நாள் ஐசக் தேவகுமாரின் புகழ் 8 திக்கும் பரவி அவரது திறமைக்கு பல பரிசுகளும் பாராட்டுகளும் விருதுகளும் தேடி வந்தன. இந்நிலையில் 2002ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் நடைபெறவிருந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் தேர்வுக்கு தன்னை தீவிரமாக தயார்படுத்திக் கொண்டிருந்தார் ஐசக் தேவகுமார். தேர்வுக்கு முன்தினம் கிறிஸ்துமஸ் நாளில் நிகழ்ந்த சம்பவம் அவரை நிலைக்குலைய வைத்தது. அவரது தாயார் சரோஜாவின் மரணம்தான் அது. தன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் உறுதுணையாக இருந்த தன் தாயாரின் பிரிவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருப்பினும் தனது தாயாரின் கனவுகளை மெய்ப்பிக்கும் லட்சிய வேட்கையோடு கோயம்புத்தூரில் நடந்த பிஎட் தேர்வில் கலந்து கொண்டு சிறப்பு முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டுகிறது? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சரி. விவாதத்துக்குள்ள வாங்க, அது டோட்டலா வேற. அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்க வேண்டும் சொல்ல வரீங்க. மாநில சுயாட்சி இல்லாமையா இப்ப ஆட்சி நடக்குது. அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக குற்றச்சாட்டு. என்னுடைய கேள்வி இந்த இடத்துல தான். கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. இரண்டு பிஎட் படிப்புகள், எம்எஸ்சி, எம்ஃபில் உள்ளிட்ட முதுகலை படிப்புகள், அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் முனைவர் பட்டம் என ஐசக் தேவகுமார் 15 பட்டப்படிப்புகளை நிறைவு செய்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள தனியார் தொலைக்காட்சிகளில் நேரலையில் கணித பாடம் நடத்திய முதல் ஆசிரியர் என்கிற பெருமையும் இவருக்கு உண்டு. அது மட்டுமின்றி தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், பின்னணி குரல் கலைஞர், மொழிபெயர்ப்பாளர் என பல்வேறு அவதாரங்களும் இவருக்கு உண்டு. ஐசக் தேவகுமாரின் சிறப்பான கணித அறிவினையும் ஆசிரியர் பணியினையும் கண்காணித்து வந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்த கல்வியாளர் பாஸ்கோ இறையன்பு ஐசக் தேவகுமாரை தமிழகமெங்கும் அழைத்துச் சென்று மாணவ மாணவியர்களுக்கு தேர்வு வழிகாட்டி நிகழ்ச்சிகளை நடத்தினார்.
2002ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற +1 மற்றும் +2 மாணவ மாணவியர்களுக்கான 100க்கு 100 என்ற தேர்வு வழிகாட்டி நிகழ்ச்சியில் தொடர்ந்து 1 மணி நேரம் அவர் கற்பித்த விதத்தை கண்டு மேலும் 1 மணி நேரம் கற்பிக்க மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்ச்சியின் மூலம் தமிழகமெங்கும் ஐசக் தேவகுமாரின் புகழ் பரவியது. தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி போன்ற பிற மாநிலங்களுக்கும் சென்று பல நூறு மாணவ மாணவியர்களுக்கு கணித பாடத்தை மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்தார் ஐசக் தேவகுமார். ஒரு சில வருடங்கள் திருச்செங்கோடு SPK ஜெம்ஸ் பள்ளியிலும் கணித ஆசிரியராக பணியாற்றினார். 2014ஆம் ஆண்டு ஐசக் தேவகுமாரின் தந்தை ஐசக் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனது மகனுக்கு திருமணம் செய்து பார்க்க விரும்பினார். மேலும் தனது மகன் கணித ஆற்றல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்று பல சாதனைகள் செய்து உலக புகழ் பெற வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தது. 2014ஆம் ஆண்டு ஐசக் தேவகுமாருக்கும் ஜென்சிக்கும் திருமணம் நடைபெற்றது. சில நாட்களிலேயே தந்தை உயிரிழக்க கடும் சோகத்தில் ஆழ்ந்து போனார் அவர். ஐசக் தேவகுமாருக்கு ஆறுதல் கூற ஐதராபாத்திலிருந்து வந்திருந்த அவருடைய நண்பர் ஜிதேந்திரகுமார் ஐசக் தேவகுமாரின் கணித ஆற்றலை அறிந்து அவரை சீன நாட்டின் கணித ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கும்படி ஆலோசனை வழங்கினார். தனது நண்பரின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட ஐசக் தேவகுமார் சீன நாட்டின் அரசு பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்தார். விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டிருந்த அவரின் சுய விவரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த கல்வி தகுதி, அனுபவம் மற்றும் அவரின் சாதனைகளை படித்தறிந்த சீன அரசு பள்ளி நிர்வாகத்தினர் ஐசக் தேவகுமாருக்கு கணித ஆசிரியருக்கான ஆன்லைன் நேர்முக தேர்வுக்கான அழைப்பை விடுத்தனர். தேர்வில் சீன அரசு பள்ளி கணிதத்துறை ஆசிரியர்கள் குழு கால்குலஸில் ஒரு கடினமான கணக்கை தீர்வு காணும்படி கேட்டுக்கொண்டது. அந்த கடினமான கணக்கிற்கு 3 வழிகளில் விடையளித்து அக்குழுவினரை வியப்பில் ஆழ்த்தினார் ஐசக் தேவகுமார். இவ்வளவு கடினமான கணக்கை இவ்வளவு துல்லியமாகவும் விரைவாகவும் பல வழிகளில் தீர்வு கண்ட ஐசக் தேவகுமார் நிச்சயம் ஒரு சிறந்த கணித ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும் என முடிவு செய்த சீன கல்விக்குழு நேர்முக தேர்வு நடத்தப்பட்ட அதே நாளில் சீன அரசு பள்ளியில் கணித ஆசிரியராக பணியமர்த்தம் செய்து அதற்கான நியமன ஆணையை வழங்கியது. திருமணமான 15 மாதங்கள், தன் தந்தை இறந்த 5 மாதங்களில் தான் மட்டும் சீனா செல்ல வேண்டிய சூழ்நிலை. தனது மனைவியையும் தனது சகோதர சகோதரிகளையும் பிரிந்து செல்ல தனது மனதினை தயார்படுத்திக் கொண்டு 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு புறப்பட்டார் ஐசக் தேவகுமார். செப்டம்பர் மாதம் என்பதால் சீனாவில் கடுமையான குளிர், புதிய நாடு, தெரியாத ஊர், எங்கு பார்த்தாலும் சீனர்கள், புரியாத சீன மொழி, ஒரு புதிய உலகிற்கு வந்து சேர்ந்ததைப் போல இருந்தது ஐசக் தேவகுமாருக்கு. தனது கணித அறிவினையும் பன்முக திறமைகளையும் மட்டும் மூலதனமாக கொண்டு தன்னம்பிக்கையுடன் தனது ஆசிரியர் பணியை சீனாவில் துவங்க காத்து கொண்டிருந்தார் அவர். சீனாவின் கடுமையான குளிரால் 2வது நாளிலேயே கடுமையான காய்ச்சல். இதனை அறிந்த அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஜேம்ஸ் வாங் ஐசக் தேவகுமாரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ உதவிகளை வழங்கினார். மேலும் தலைமை ஆசிரியர் ஐசக் தேவகுமாருடனே தங்கி அவரை பணிவுடனும் அக்கறையுடனும் கவனித்துக் கொண்டார். ஒரு சில நாட்களில் உடல்நலம் சரியான பிறகு 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் தனது ஆசிரியர் பணியை ஷீஷி அரசு உயர்நிலைப் பள்ளியில் துவங்கினார். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு கணிதம் கற்பிக்க ஆரம்பித்தார் ஐசக் தேவகுமார். தனது முதல் AP கால்குலஸ் வகுப்பில் பல படிகளில் தீர்வு காணும் கணக்குகளுக்கெல்லாம் ஒரு சில படிகளிலேயே கால்குலேட்டரின் உதவியின்றி விரைவாக கணக்கீடு செய்து காண்பித்து சீன மாணவர்களின் அமோக வரவேற்பை பெற்றார். தாங்கள் இதுவரை கற்றிராத பல கணித நுணுக்கங்களை ஐசக் தேவகுமார் கற்றுக் கொடுத்ததைக் கண்டு பூரிப்படைந்தனர் சீன மாணவர்கள். ஐசக் தேவகுமாரின் புதுமையான வழிகளும் கணிதம் கற்பிக்கும் திறமையையும் கண்ட சீன மாணவ மாணவியர்கள் தனது முதல் வகுப்பிலேயே எழுந்து நின்று கைகளை தட்டி தங்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். விரைவிலேயே சீன மொழியையும் கற்றுத் தேர்ந்தார் ஐசக் தேவகுமார். கால்குலஸ் பாடத்திட்டத்தில் வேத கணிதத்தை புகுத்தி பல சுருக்கு வழிகளில் கணிதத்தை கற்றுத்தர ஆரம்பித்தார். இந்தியாவில் தோன்றிய வேத கணிதத்தை முதன்முறையாக சீன மாணவ மாணவியர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் ஐசக் தேவகுமார். இந்தியாவில் இருக்கும் தன் மனைவி ஜென்சியை சீனாவிற்கு அழைத்துச் செல்ல 2 மாதங்கள் கழித்து இந்தியா திரும்பினார் ஐசக் தேவகுமார். ஆனால் அவர் இந்தியா திரும்பிய போது 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையில் கடுமையான மழை வெள்ளம்.
சென்னை மாநகரம் முழுக்க மழையால் நிரம்பி வழிந்தது. இதனால் தன் மனைவியை சீனா அழைத்துச் செல்ல தாமதம் ஏற்பட்டது. இதனை அறிந்த சீன கல்வித்துறை ஐசக் தேவகுமாரையும் அவரது மனைவி ஜென்சியையும் எப்படியாவது சீனா அழைத்து வர தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தது. 2 மாத கால தாமதத்திற்கு பிறகு ஐசக் தேவகுமார் அவருடைய மனைவி ஜென்சியை அழைத்துக் கொண்டு மீண்டும் சீனா புறப்பட்டார். சீனா வந்த மனைவி ஜென்சி ஐசக் தேவகுமாரின் ஆசிரியர் பணிக்கும் அவரின் பிற கணித ஆராய்ச்சிகளுக்கும் பக்கபலமாக இருந்து வருகிறார். சீனாவின் ஷீஷி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவியர்கள் கணித பாடத்தில் அடைந்து வரும் வளர்ச்சிகளை கண்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஜேம்ஸ் வாங் மற்றும் பள்ளியின் இயக்குனர் திரு ஊம் ஐசக் தேவகுமாரை சீனாவில் உள்ள பிற அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பி அங்குள்ள மாணவ மாணவிகளுக்கும் கணித பாடத்தை கற்பிக்க முடிவு செய்தனர். இதன் முதற்கட்டமாக சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள பிற அரசு பள்ளிகளுக்கும் ஐசக் தேவகுமார் அனுப்பப்பட்டார். திங்கள் முதல் வெள்ளி வரை வாரத்தின் 5 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசு பள்ளி என சென்று அங்குள்ள மாணவ மாணவியர்களுக்கு கணிதம் மற்றும் ஆங்கில பாடங்களை கற்பித்தார். தான் கற்பிக்கும் பள்ளிகளில் கணித மன்றம், கலாச்சார மன்றம் போன்றவற்றை துவக்கி இந்திய நாட்டின் வேத கணித முறைகளையும் இந்திய கலாச்சாரங்களை பற்றியும் மாணவர்களுக்கு கற்பித்தார். சீன அரசு பள்ளிகளில் கற்பித்த ஐசக் தேவகுமார் தனித்துவம் வாய்ந்தவராகவும் மாணவர்களிடமும் சக ஆசிரியர்களிடமும் பெற்றோர்களிடமும் அன்புடனும் நேர்மையுடனும் நடந்து கொண்டார். இவரின் கனிவான நடந்து கொள்ளும் விதத்தால் சீன மக்களின் மனதில் இவருக்கு நீங்காத இடம் கிடைத்துள்ளது. ஐசக் தேவகுமாரின் கற்பிக்கும் திறனால் மாணவர்களிடம் ஏற்பட்ட முன்னேற்றத்தை கவனித்துக் கொண்டிருந்த சீன அரசு பள்ளி நிர்வாகத்தினர் ஐசக் தேவகுமாரை சீன அரசின் சிறந்த ஆசிரியர் விருதுக்கு பரிந்துரை செய்தனர். இதனைத் தொடர்ந்து சீன அரசின் கல்விக்குழு ஐசக் தேவகுமார் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அரசு பள்ளிக்கு வந்து அவரின் கணித ஆற்றல், கற்பிக்கும் முறை, மொழிவளம், வகுப்பறை ஆளுமை திறன் போன்ற அனைத்து திறன்களையும் மதிப்பீடு செய்து 2016ஆம் ஆண்டிற்கான சிறந்த வெளிநாட்டு ஆசிரியர் என்ற விருதினை வழங்கி கௌரவித்தது. அதற்கு அடுத்த ஆண்டும் அந்த விருது அவரை தேடி வந்தது. ஐசக் தேவகுமாருக்கு கிடைத்த இந்த சர்வதேச அங்கீகாரத்தால் சீன நாடெங்கும் அவரது புகழ் பரவத் தொடங்கியது. சீன அரசின் சிறந்த வெளிநாட்டு ஆசிரியருக்கான உயர்ந்த விருதினை பெற்ற முதல் இந்தியர் ஐசக் தேவகுமார் மட்டுமே. இதனை அறிந்த சீனாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் ஐசக் தேவகுமாரை அழைத்து காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகத்தை பரிசாக வழங்கி பாராட்டி கௌரவித்தது. ஐசக் தேவகுமாரின் சிறப்பான கல்வி சேவையை பாராட்டி தென் அமெரிக்க பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு இந்தியா வந்திருந்த ஐசக் தேவகுமாரை தமிழக அரசின் அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் பாராட்டி கௌரவித்தார். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோர்டன் வால்ஃப் ஐசக் தேவகுமாரின் கணித திறமையையும் சாதனைகளையும் பற்றி வெகுவாக பாராட்டியுள்ளார். 2020ஆம் ஆண்டு நடந்த கனடா நாட்டின் யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூ நடத்திய சர்வதேச கணித போட்டித் தேர்வில் தான் பயிற்சியளித்த மாணவ மாணவியர்கள் உலக தரப்பட்டியல் வரிசையில் முதலிடம் பெற்று ஐசக் தேவகுமாருக்கு பெருமை சேர்த்தனர். கணிதத்தை கற்பிக்க கணித ஆய்வறையை அமைத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஐசக் தேவகுமார். தன்னுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் சக சீன ஆசிரியர்களுக்கும் பயிற்சிகளை அளித்து வருகிறார். அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் கல்வித்துறை அதிகாரியாக இருந்த டாக்டர் லியா சீனா வந்திருந்த போது ஐசக் தேவகுமாரின் கணித ஆற்றலையும் அவரின் போதிக்கும் திறமையையும் பார்த்து வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் கிரேட் வால் உயர்நிலைப் பள்ளியின் சர்வதேச துறையின் முதல்வர் டான்ஜூ ஐசக் தேவகுமாரின் போதனைகளை பாராட்டி அவரின் ஆசிரியர் பணிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன் மனைவி கர்ப்பிணியாக இருந்ததால் இந்தியா வர முடியாமல் சீனாவிலேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது மனைவி பவுடிங் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் எடை அதிகமாக இருந்ததால் சி செக்ஷன் எனப்படும் அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தையை பிரசவிக்க மருத்துவர்கள் முடிவு செய்தனர். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் அவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. கிரேசன் பால் என பெயரிடப்பட்ட அக்குழந்தையின் பிறந்த தினமான 2020 ஆகஸ்ட் 12ஆம் தேதியில் இருக்கும் வருடம் மாதம் மற்றும் தேதிகளை தொடர்புபடுத்தி 6 வகையான கணித தொடர்புகளை அங்கிருந்த மருத்துவர்களிடம் கூறினார் ஐசக் தேவகுமார். இதனை கேட்ட சீன மருத்துவர்கள் ஐசக் தேவகுமாரின் கணித அறிவினை கண்டு வியந்து போனார்கள்.
மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பும் போது ஐசக் தேவகுமார் அவரின் மனைவி ஜென்சி மற்றும் குழந்தை கிரேசன் பாலுடனும் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வழியனுப்பி வைத்தனர் மருத்துவர்களும் செவிலியர்களும். ஐசக் தேவகுமார் அமெரிக்க நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல நடத்தப்படும் ஏபி என்று சொல்லப்படும் அட்வான்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் பாடத்திட்டம், கனடா நாட்டு பாடத்திட்டமாகிய பிரிட்டிஷ் கொலம்பியா பாடத்திட்டம், இங்கிலாந்து நாட்டு பாடத்திட்டமாகிய IGCSE பாடத்திட்டம், சீன நாட்டு பாடத்திட்டம் மற்றும் இந்திய நாட்டு பாடத்திட்டம் என அனைத்து பாடத்திட்டங்களையும் மிக திறமையுடன் நடத்துவதில் கைதேர்ந்தவராக இருப்பது மட்டுமல்லாமல் இதற்கான அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார். மேலும் அமெரிக்க நாட்டில் அட்வான்ஸ் பிளேஸ்மெண்ட் பாடத்திட்டத்தை வழங்கும் காலேஜ் போர்டில் பதிவு பெற்ற ஆசிரியராகவும் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இந்திய சீன நாட்டு மாணவர்களுக்கிடையேயான மொழி, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் கல்வி முறைகளை ஒருவருக்கொருவர் தெரிந்து கொள்ளவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் வழிவகை செய்யும் வகையில் சீன மாணவர்களோடு இந்திய மாணவர்களை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இணைத்து இரு நாடுகளுக்கு இடையேயான கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சிகளையும் அவ்வப்போது நடத்தி வருகிறார். மேலும் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் சீன நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்துக் கொண்ட போது இவ்விரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பின் முக்கியத்துவத்தை குறித்தும் அதனால் இரு நாடுகளும் அடைய போகும் நன்மைகள் குறித்தும் சீனாவிலிருந்து ஐசக் தேவகுமார் தொலைக்காட்சியின் மூலம் இந்திய மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். மேலும் இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பிற்கு பின்னர் சீனவால் இந்தியர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் ஐசக் தேவகுமார் தொலைக்காட்சியின் வாயிலாக உரை நிகழ்த்தினார். ஐசக் தேவகுமார் பணிபுரிந்து வரும் சீன பள்ளிகளில் அவருடைய புகைப்படங்கள் பள்ளி வளாகங்களிலும் பள்ளி வலைதளங்களிலும் பாதுகாக்கப்படுகின்றன. சீனர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் ஐசக் தேவகுமாரின் எதிர்கால இலக்கு தான் கூடிய விரைவில் தன் தாய்நாடான இந்தியாவிற்கு திரும்பி ஒரு பள்ளியை ஆரம்பித்து அங்கு சர்வதேச கல்விக்கு இணையான கல்வியை அனைத்து இந்திய மாணவ மாணவியர்களுக்கும் வழங்குவதே ஆகும் என்றும் இதன் மூலம் இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றப் போவதாகவும் ஐசக் தேவகுமார் உறுதி பூண்டுள்ளார்.